நம்முடைய காசை திருடி பிழைக்கிற ஒரு அரசு தான் இது, இந்த திருட்டு திமுக அரசு. திமுக காரனா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்க அந்த திமுக காரனை இருந்து பார்த்தாதான் தெரியும். இவர் திடீர்னு கரூருக்கு போவாரு, செந்தில் பாலாஜி இப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் மோசமானவர் அப்படின்னு எல்லாரும் கைதட்டணும், திமுக காரன் கைதட்டுவான். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு செந்தில் பாலாஜி தியாகின்னு அதுக்கு கைதட்டணும். அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்த தெருமுனை கூட்டம் சொன்னாங்க, அதாவது அரசியல் கட்சிகள் நடத்துற நிகழ்ச்சியிலேயே ரொம்ப சிறுமையான நிகழ்ச்சி, ரொம்ப லீஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரீட் மீட்டிங் தான் தெருமுனை கூட்டம். ஆனா இந்த தெருமுனை கூட்டமே ஒரு சிறிய பொதுக்கூட்டம் மாதிரி இருக்குது. உண்மையில் இதை ஏற்பாடு செய்த திரு தீனா அவர்களுக்கும் திரு கலை மற்றும் வீரா அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 90% லேடிஸ் தான், 90% பெண்கள் தான். இந்த பெண்கள் கூட்டம் இருக்குல்ல, இதுதான் இது ரொம்ப பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. யாருக்காக ஏற்படுத்துது? ஆளும் திமுக அரசுக்கு ஏற்படுத்துது. நம்ம எவ்வளவோ காசு கொடுக்குறோம், புடவை கொடுக்குறோம், எல்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது. ஆனா தளபதி விஜய்னு பேரை சொன்ன உடனே இவ்வளவு பெண்கள் கூட்டம் வருது அப்படின்றது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. அதற்கு காரணம் நீங்கள் தளபதி மீது வைத்துள்ள உண்மையான பாசமும் அன்பும். இந்த பாசத்தையும் அன்பையும் யாராலும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? சொல்லுங்க, வாங்க முடியுமா? முடியாது தானே. புடவை கொடுத்தா அந்த பாசத்தை வாங்கிட முடியுமா? 1000 ரூபாய் கொடுத்தா வாங்க முடியுமா? 5000 ரூபாய் கொடுத்தா வாங்க முடியுமா? ஏனென்றால் இந்த பாசம் என்பது ஒரு நாளில் இல்ல ஒரு ஆண்டில் உருவாக்கப்பட்டதில்லை, பல 10 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட ஒரு பாசம். இந்த பாசத்தை யார் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிவிட முடியாது. ரெண்டாவது, நம்மளை எல்லாம் தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர் வருத்தப்பட்டாரு. உண்மையிலே யார் தலைமை தற்குறி? யாரு? திரு மு.க. ஸ்டாலின் தான் தலைமை தற்குறி. ஏன் தலைமை தற்குறி? அந்த ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பார்ப்போமே. தற்குறின்னா என்ன? அவனுக்கு சொந்தமா சிந்திக்க தெரியாது, அப்படிதான் நினைக்கிறான். அவன் சொந்தமா எதையுமே பண்ண முடியாது. அப்போ ஏன் மு.க. ஸ்டாலின் தலைமை தற்குறினா அவனுக்கு சொந்தமா எதையும் செய்ய தெரியாது. காப்பி அடிக்கிறதுல மன்னன். எக்ஸாம்ல காப்பி அடிச்சு நம்ம பார்த்திருப்போம். ட்ரெஸ் காப்பி அடிச்சு பாத்துறீங்களா? நீங்க மாநாட்டு கான்செப்ட காப்பி அடிச்சு பாத்துறீங்களா? ரேம்ப் வாக் காப்பி அடிச்சு பாத்துறீங்களா? ரேம்ப் வாக்க நம்ம தலைவர் போனாருன்னா மக்கள் துண்டை தூக்கி போடுறாங்க, அவர் தோல்ல தூக்கி போறாரு, தலையில கட்டிக்கிறாரு, அவர் திருப்பி மக்கள்கிட்ட வீசுறாரு. ஒரு ஹைவேஸ்ல எப்படி எல்லாம் ஜீப்ரா கிராசிங் இருக்கும், ஜீப்ரா கிராசிங் இருந்தா இந்த இடத்துல கிராஸ் பண்ணவும் அப்படின்னு இருக்கணும். நம்ம போகும்போது மெயின் ரோட்ல அது மாதிரி இந்த இடத்துல ஜீப்ரா கிராசிங், இந்த இடத்துல நிக்கவும், இந்த இடத்துல துண்டை தூக்கி போட்டால் நீங்கள் வாங்கி போட்டுக் கொள்ளவும், இந்த இடத்துல துண்டல் முன்னாடி எல்லாம் துண்டத்தை வாங்கி போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் லெப்ட்ல வாங்கினா ரைட்ல தூக்கி போறாரு, ரைட்ல வாங்கினா லெப்ட்ல தூக்கி போறாரு. என்ன நடக்குது? அப்போ சொந்தமாக ஒரு மாநாட்டை கூட சிந்திக்க முடியாத தலைமை தற்குறியார் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஏன் இந்த அரசை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்? ஏன் தளபதி முக்கியம்? நீங்க நினைச்சு பாருங்க. தோழர் சொன்ன மாதிரி தளபதி ஒரு 500 கோடி ஒரு சம்பளம் அவருக்கு மட்டுமே. ஆனா அவரை சுற்றி நடைபெறுகிற வர்த்தகம் இருக்குல்ல, the trade around him is more than 1000 crores. 1000 கோடி தன்னை சுற்றி நடக்கிற அந்த வர்த்தகத்தை விட்டுட்டு எதுக்கு வர்றாரு? ஏன் வரணும்? அவர் நினைச்சா வெளிநாட்டுல ஒரு தீவையே வாங்கிட்டு ஜாலியா இருக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னை இந்த உச்சத்துக்கு அனுப்பியது யார்? என்னுடைய மக்கள். அந்த மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் வரேன் அப்படின்றாரு. இந்த கமிட்மெண்ட், இந்த மக்கள் மீது அன்பு இன்னைக்கு எந்த தலைவருக்கும் இல்லை. இவங்களுக்கு இருக்கிற எல்லா நினைப்பும் என்னது? எப்படிரா கொள்ளையடிக்க முடியும், எப்படி கொள்ளையடிக்க முடியும், எப்படி பிறக்காத இன்னொரு பேர பிள்ளைக்கு எப்படி நம்ம சொத்து சேர்க்க முடியும். மனநோய்ங்க. ஒரு வீட்டுல நீங்க 5 பெட்ரூம் இருக்குதுன்னு வைங்களேன், 5 பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம்ல காலு, ஒரு பெட்ரூம்ல கையை, இன்னொரு பெட்ரூம்ல தலை, இப்படியே படுக்க முடியும்?
கொடுக்க முடியாதுல்ல. எவ்வளவுதான் வந்து நீங்க பணம் இருந்தாலும் 5 லிட்டர் பிரியாணியை சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாதுல்ல. எதுக்கு இவ்வளவு ஆசை? எதுக்கு இவ்வளவு பணத்தாசை? இது ஒரு மனநோய். இவங்களுக்கு பணம் சேர்க்கிறது ஒரு மனநோய். நம்முடைய காசை திருடி பிழைக்கிற ஒரு அரசு தான் இது, இந்த திருட்டு திமுக அரசு. உண்மையே சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஆட்சிக்கு வரல, நிச்சயமாக வந்துடும். ஆனா இந்த அரசியல் கட்சி தொடங்கினதிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? இதற்கு முன்பு வரை சினிமாவையும் சீரியலையும் பிக் பாஸையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம், இளைஞர் கூட்டம், பெண்கள் கூட்டம், இன்னைக்கு அரசியலை நோக்கி வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய கலாச்சார புரட்சியை இந்த கட்சி நடத்திருக்கு. என்னைக்காவது நியூ இயர் செலிப்ரேஷன்ல நம்மளுடைய கொடி பாடலையும் கொள்கை பாடலையும் போட்டுக்கிட்டு கொடியை வச்சு ஏதாவது நடந்திருக்காங்க? அது திருச்சியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், இந்த நகரங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை யார் பண்ணிருக்கா? நம்ம பண்ணிருக்கோம். இதுவே தளபதியின் மிகப்பெரிய சாதனை. உண்மையாக நான் சொல்கிறேன், அடுத்த வருகிற இன்னும் ஒரு மாதத்திற்குள் தளபதி எங்க இருப்பார்? என்னவா இருப்பார்? தமிழகத்தின் முதலமைச்சராக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருப்பார். இதை யார் சாத்தியப்படுறது? தளபதியை முதல்வராக யாரு? நம்ம யாரு? ரொம்ப சாதாரண மக்கள். தோழர் சொன்னாரு, ரொம்ப எளிய பின்புலங்க நான் அப்படின்னாரு. அதே ரமேஷ் தோழரை பத்தி சொன்ன, உண்மையிலே எனக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு நண்பர். நான் வந்து கட்சிக்கு சேர்ந்து 3 மாசம் தான் ஆச்சு. ஆனா என்னைய ரொம்ப ஃபைனா டியூன் பண்ணுவாரு. தோழர் இப்படி சார் இப்படி பண்ணுங்க. உண்மையில ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ. அண்ட் இந்த இந்த மிகப்பெரிய புரட்சியை நான் சொன்னேன் ஏற்கனவே 3 மாசம் தான் ஆச்சு. இங்க உண்மையில் திறமையானவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் தளபதியை நேசிப்பவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்ற கட்சியில கடைசி வரை என்னவா இருக்கணும்? போஸ்ட் ஓட்டினே தான் இருக்கணும், முட்டு தான் வேலையா இருக்கணும், முட்டு கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, திமுக காரனா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்க அதை திமுக காரனை இருந்து பார்த்தாதான் தெரியும். இவர் திடீர்னு கரூருக்கு போவாரு, செந்தில் பாலாஜி இப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் மோசமானவர் அப்படின்னு எல்லாரும் கைதட்டணும், திமுக காரெல்லாம் கைதட்டுவான். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு செந்தில் பாலாஜி தியாகின்னு அதுக்கு கைதட்டணும். அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? டேய், எப்ப இவர் எப்படி மாறுவார்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த அரசு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரொம்ப எளிய மக்களாகிய நாம் இங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை பண்ண போறோம். இந்த 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 75 ஆண்டு கால ஒரு அனுபவம் மிக்க ஒரு கட்சின்னு சொல்றாங்களே, இந்த 75 ஆண்டு காலம் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு? எதை சொல்ல பாப்பா, என்ன அனுபவம்? திருடுறதுலதான் அனுபவம். அந்த திருட்டு அனுபவத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு நாள் மக்களை திருடி திருடி பிடித்த ஒரு அரசியல் கட்சியை நம்ம எளிய மக்களாகிய நாம அவங்கள வீட்டுக்கு அனுப்ப போறோம். ஒரேடியா அடுத்த 30 ஆண்டுகள் தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நடைபெறும். அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய குழந்தைகள், நானோ என் மனைவியோ என் மகனோ என் மகளோ இன்னைக்கு வெளியில போயிட்டு உண்மையா சத்தியமா அவங்க பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துருவாங்களா அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை. சின்ன குழந்தைக்கும் இல்லை, கல்லூரி மாணவனுக்கும் இல்லை, கல்லூரி மாணவிக்கும் இல்லை, 60 வயசு முதியவருக்கும் இல்லை. நான் சொல்றேன், ஒரு விளாத்திக்குளம் அப்படின்ற ஊர்ல ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது ஏன் நடந்தது? ஏன் இதை ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிடலாம், எப்படி நம்ம சிஎம் குறை சொல்ல முடியும் அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? முடியும். ஏன்னா ஒரு குழந்தை 6 மணிக்கு மிஸ் ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு. அந்த பேரண்ட் போயிட்டு அவங்க அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 9 மணிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அந்த போலீஸ்காரர்கள் இந்த ஸ்டேஷனுக்கு போ, குளத்தருக்கு போ, விளாத்திக்குளம் போ, குளத்தருக்கு போ, விளாத்திக்குளம் போட்டு திருப்பி மாத்தி அடிச்சதுல
14 மணி நேரம் ஆச்சு அந்த குழந்தைக்கு காணாம போச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டது. அந்த எஃப்ஐஆர் போட்டு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு 300 மீட்டர் பக்கத்துல தான் காவல்துறை அதை கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு காணாம போய் உடனே அந்த பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா போயிட்டு காவல்துறையில சொல்லும் போது அன்னைக்கே ஆக்ஷன் எடுத்தா, அப்பவே தேட ஆரம்பிச்சுதா அந்த குழந்தைய நம்ம உயிரோட கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த குழந்தை இன்னைக்கு இறந்திருக்காரு. அந்த குழந்தைய எப்படி செத்துச்சு, அது கழுத்து முறிவுபட்டு இருக்கு, உடம்பு ஃபுல்லா காயங்கள் இருக்குது. இந்த கொலைக்கு யார் காரணம்? நம்ம தமிழக முதல்வர் தான் காரணம். அதே போல இன்னொரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு இளைஞன், அவன் காவல்துறை என்ன சொல்லுது, இறந்து போயிட்டாரு, பாலத்திலிருந்து குதிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் காவல்துறை அலட்சியத்தால ஒரு மாணவி மரணித்தால், இன்னொரு பக்கம் ஒரு இளைஞனை காவல்துறையை அடிச்சு கொள்ளுது. அந்த பையன் இறக்கும் போது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், என்னைய 10 பேர் கொண்ட காவல்துறையினர், அதுல பலர் யூனிஃபார்ம் இல்லாம கலர் ட்ரெஸ் போட்டுட்டு என் கண்ணை கட்டி காட்டுல கூட்டிட்டு போயிட்டு ஒரு கல்லை தூக்கி என் காலில் வச்சு இரும்பு ராடாலேயே அடிச்சாங்க, இரும்பு ராடாலேயே அடிச்சு என்னை கொண்டாங்க அப்படின்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இப்போ யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? ஆனா இந்த முதல்வர் என்ன பண்றாரு, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ரீல்ஸ் போடுற ஏஜா இது? சின்ன பசங்க 2 பேரும் சொல்றாங்க, அவருக்கு அட்வைஸ் பண்றாரு, நீங்க நல்லா படிக்கணும்ட்டு. எப்ப நான் படிக்கிறதுக்கு ரெடி, வாத்தியாருங்க இருக்காங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள்ல 10,000க்கு மேலான பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்ல. கடந்த 10 வருஷமா 1ஆவதுல இருந்து 5ஆவது வரையும் எந்த ஆசிரியரையும் எந்த 2 கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ல. அப்ப எப்படி நம்மளுடைய கல்வித்தரம் உயரும், மாணவர்கள் எப்படி வளருவாங்க? நான் ஒண்ணு மட்டும் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் நினைத்தால் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி முடியும்? இந்த அரசு என்பது ஒரு மிகப்பெரிய அரசு இயந்திரம், ஒரு ஜெயண்ட், ஒரு புல்டோசர் மாதிரி நினைச்சுங்க. அதுல லட்சக்கணக்கான காவல்துறை இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறாங்க, பல துறைகள் இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய அரசு யார் எதை பார்த்து பயப்படுகிறது? 5 கிராம் எடை கொண்ட விசிலை பார்த்து இந்த அரசு பயப்படுகிறது. இந்த 5 கிராம் எடை கொண்ட அரசு விசில் ஒரு மிகப்பெரிய அரசுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற. அது காரணம் யாரு? தளபதி விஜய். உண்மையில் நீங்கள் நினைத்தால் இந்த அரசை ஒட்டுமொத்தமாக பர்மனண்டாக வீட்டுக்கு அனுப்பிடலாம். அதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணும்? விசில் என்ற சின்னத்தில் என்ன பண்ணும்? அமுதம் பட்ஜெட் என்று விசில் சின்னத்தில் அமைக்கினால் போதும். இந்த அரசு ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்பப்படும். நம்மளுடைய பணமும் நம்மளுடைய எதிர்காலமும் காப்பாற்றப்படும். என் குழந்தை இங்க நல்லா வளரணுங்க, என் குழந்தை நல்லா வளரணும், சேஃபா வளரணும், நல்லா படிக்கணும். அதற்கு வாய்ப்பு வேணும். அதற்கு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால் மட்டுமே அது சாத்தியம். அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது, குறிப்பாக உங்கள் விரலில் தான் இருக்கிறது. விசில் சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை அளித்து இந்த காட்டாட்சி செய்யும் இந்த காட்டு பிராண்டிய அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். நன்றி.